என்னையவாள ஃபார்ம்ல இல்லன்னு சொன்னீங்க. நான் எப்படி ஃபார்முக்கு வரேன் பாருல. இப்படி தாங்க இன்னைக்கு மேட்ச்ல விராட் கோலி மாஸ் காட்டிட்டாரு. இன்னைக்கு மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பிலிப் சால்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடி காட்டுவார்னு பார்த்தா இன்னைக்கு ட்ரெண்ட் போல்ட் தாங்க அதிரடி காட்டினாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பிலிப் சால்ட்டை வந்து போல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்காவது விராட் கோலி ஃபாஸ்ட்டாக விளாடுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தோம். என்னைய ஃபாஸ்ட்டாக விளாடுவீங்களான்னு கேட்குறீங்க. நான் எப்படி விளாடுறேன் பாருங்க அப்படின்னு விராட் கோலி இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. அவர் கூட படிக்கலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார். இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்லேயே பவர் பிளேயில் அடுத்த விக்கெட்டை விட்டு கொடுக்காம எப்படியோ வந்து கடத்திட்டாங்க. இதில் வந்து விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தினாரு. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ தாங்க படிக்கிற ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு. சரி இன்னொரு விக்கெட் போயிடுச்சு, இனி அடுத்த ஸ்கோர் கொஞ்சம் ஸ்லோ ஆகும்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிதாரும் விராட் கோலியும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. விராட் கோலி மட்டும்தான் அதிரடியாக விளாடுவாரா, நான் கேப்டன்பா, நானும் அதிரடியாக தான் விளாடுவேன் அப்படின்னு பட்டிதாரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது விராட் கோலி ஒரு கட்டத்தில் ஹர்திக் பாண்டியாவோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அந்த ஓவரில் ஹர்திக் பாண்டியா கோலியோட விக்கெட்டை மட்டும் எடுக்கல, அடுத்து லிவிங்ஸ்டனே டக் அவுட் பண்ணிட்டாரு. ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் பட்டிதாரும் ஜிதேஷ் சர்மாவும் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டிதார் எப்படியும் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டுருவாரு அப்படின்னு நினைக்கும் போது போல்ட்டோட பால்ல ரிக்கல்டனுக்கு ஒரு சூப்பரான கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா இருந்துகிட்டு கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன்ப்பா, என்னால முடிஞ்ச அளவுக்கு விளையாடுவேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அதிரடி காட்டினாரு. இதனால ஆர்சிபி இன்னைக்கு 20 ஓவர் முடிவுல 221 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய டார்கெட் தாங்க. மும்பை இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளேல பயங்கர அதிரடியா வந்து விளையாடணும். விக்கெட்டை விட்டு கொடுக்க கூடாது, அதே சமயத்துல அதிரடியா வந்து விளையாண்டு ஒரு 80 ரன்னாவது பவர் பிளேல வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை மும்பைனால வின் பண்ண முடியும். வழக்கம் போல பவர் பிளேல சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்ச்ல மும்பை வின் பண்றது ரொம்ப கஷ்டங்க. உண்மையிலே ஆர்சிபியோட பேட்டிங்கை வந்து பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா பவர் பிளேல ஒரு விக்கெட் போனோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சு நாங்க அதிரடியாவும் விளையாடுவோம், அதே சமயத்துல விக்கெட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்டென்ட் காமிச்சு விளையாண்டாங்க பாத்தீங்களா. இதனாலதான் ஆர்சிபினால இவ்வளோ பெரிய ஒரு டார்கெட்டை மும்பைக்கு எதிராக கொடுக்க முடிஞ்சுச்சு. இவ்வளோ பெரிய டார்கெட் ஆர்சிபி எடுத்திருக்காங்க. பவுலிங்ல வந்து டிஃபெண்ட் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்.